போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டிசிசியோடைய 850 பேர் பெண்டிங்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருமா வராதா? ஸோ டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்திங்கன்னா மாபெரும் குழப்பத்தில் இருக்குது. தேர்தலுக்கு முன்னாடி டிஎன்எஸ்டிசியில் சில விதிமுறைகள் மாற்ற போகிறாங்க, என்னன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசியில் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு ஒரு 25,000 ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்களே, உண்மைதானா? டிஎன்எஸ்டிசி தற்சமயம் பார்த்திங்கன்னா தனியாருக்கு வழங்க போகிறாங்களா? தனியார் வசம் ஆகுமா டிஎன்எஸ்டிசியில்? ஏன்னா இப்போ தனியார் வசம் ஆகிடுச்சு அப்படின்னா இனிமேல் பார்த்திங்கன்னா ஆட்கள் எடுக்கிறது குறைச்சிருவாங்க. ஆட்களை எடுக்கவே மாட்டாங்க. தனியார் வசம் ஆகிடுச்சு அப்படின்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இனி ஆட்கள் எடுக்கிறதே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ டிஎன்எஸ்டிசியில் சேரணும் அப்படின்னா அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இது தேவை கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது யாருக்கு ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எடுக்கணும், யாரெல்லாம் அந்த ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எடுக்க தகுதியான நபர்கள், இவைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கம் கண்டக்டருடைய பணியிடங்களை நிரப்புறதுக்காக கடந்த 2025ஆம் ஆண்டிலிருந்தே 3274 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. அதில் பார்த்திங்கன்னா தற்சமயம் ஒரு 2500 பேர் ட்ரைனிங்கில் இருக்காங்க, பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. மீதி ஒரு 850 பேருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல. இந்த 850 பேரும் யார்? அதுதான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. 850 பேரில் நிறைய பேர் மெரிட் லிஸ்ட்டில் கேண்டிடேட் இருக்காங்க. ஏன்னா அவங்கள விட கம்மியான மதிப்பெண்கள் எடுத்தவங்க இப்போ ட்ரைனிங்கில் இருக்காங்க, அப்பாயின்மெண்ட் ஆகி வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க, வண்டி ஓட்ட தெரியாமல் ஓட்டிகிட்ருக்காங்க, வளைக்க தெரியாமல் ஓட்டிகிட்ருக்காங்க, வண்டி ஸ்டேரிங்கை பிடிக்கவே தெரியல, கண்டக்டர் விசில் அடிக்கவே தெரியலை. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ட்ரைனிங் பீரியடில் இப்போ ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எங்கேயாவது நீங்கள் ட்ரைனிங் அந்த பஸ்ஸை ஓட்டுநர் நடத்துனர் பள்ளி பஸ்ஸை பார்த்திங்கனாலே தெரியும், அந்தளவுக்கு மோசமாக ஓட்டுறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டிரைவர் வெளியே நின்று வேடிக்கை தான் பார்க்குறாரே தவிர அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தது கிடையாது. இதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன், போக்குவரத்து கழகத்தில் இருக்கிற சுச்சுவேஷன். எப்பொழுது இந்த நிலைமை மாறும், எப்பொழுது வெளியே நின்று வேடிக்கை பார்க்குற நல்ல மெரிட் லிஸ்ட்டில் கேண்டிடேட் ஆன டிரைவருக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கொடுப்பாங்க, இதுதான் இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும் அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் நமக்கு கசிஞ்சிருக்கு. ஸோ மேற்படி பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு 8000 பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள அழைப்பு கொடுத்து ஒரு 800 பேர் அதில் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ டிஎன்எஸ்டிசியோடைய தேர்வில் நிறைய முறைகேடுகள் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. இந்த முறைகேடுகளை தவிர்க்கணும் அப்படின்ற மாதிரி பலதரப்பட்ட கோரிக்கைகள் போயிட்டுருக்கு. நிச்சயமாக அந்த கோரிக்கைகளை ஏற்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். இனி இந்த 2026 25,000 காலி பணியிடங்கள், டிரைவர் ஒரு 10,800 பேர், கண்டக்டர் ஒரு இப்போ 8,000 பேர், ஏஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இப்படி அனைத்து பணியிடங்களுமே நிரப்ப போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக போக்குவரத்து கழகத்தில் ஒரு 25,000 காலி பணியிடங்கள் இருக்கும் அப்படின்ற எதிர்பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க போக்குவரத்து கழகத்தை தனியார் வசமாக மாற்றிடலாம். ஏன்னா இனி காலங்களில் பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் அரசு பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் இலவசன்ற அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா தனியார் வசம் மாற்றிடுவாங்க. இனி போகிறப்போ பார்த்திங்கன்னா கடுமையாக இருக்கும் போக்குவரத்து விதிகள். ஸோ எதிர்பார்க்கலாம். ஸோ போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அளவு தனிக்கு டிரைவிங் லைசன்ஸ் போட்ட கண்டக்ட் லைசன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. டிரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஈஸி. கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வாங்கினா மட்டும்தான் கண்டக்ட் லைசன்ஸ் எடுக்க முடியுங்க. ஸோ இந்த விதிமுறைகளை பின்பற்றி தான் போக்குவரத்து கழகத்தில் இப்போ நீங்கள் பணியமர்த்தப்படுவீர்கள். இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.